என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு வாஞ்சை, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. உலகத்தில் மற்ற மத நம்பிக்கையில் நான் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை இயேசு தருவார் என்று வருகிறவர்கள் ஏராளம் உண்டு. நான் நிறைய கோயிலுக்கு போய் பார்த்துட்டேன், நிறையா மசூதிக்கு போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே எனக்கு சுகமாகலை, இயேசுவாவது எனக்கு தருவார் என்று பல நம்பிக்கையில் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் இயேசுவை நம்பி வந்தது உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இயேசுவை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அவர் பிடித்து கொண்டார். இனிமேலும் என் இஷ்டத்துக்கு நான் ஓடாதபடி, இனிமேலும் என் மனம் விரும்புகிறபடி நான் ஓடாதபடி ஆண்டவர் என்னை பிடித்து கொண்டார். அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை பார்க்கிறோம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. எதற்காக ஆண்டவர் பிடித்தார்? புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிடித்தார். இயேசு கிறிஸ்து என்னை பிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு பிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசுவை நம்பி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அது ஒரு பக்கம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இயேசுவிடத்தில் கேட்டு நாம் அனுபவிப்பதற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். அது ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை. ஆனால் இயேசு எதற்காக என்னை பிடித்தார்? அதை நான் பிடித்து கொண்டேனா? எனக்கு ஒரு தரிசனம், இயேசு என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் அடைவதற்கும் பிடிப்பதற்கும் ஏராளமான ஆசைகள் நமக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது சாகிறதுக்குள்ள இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நினைத்ததை நோக்கி ஓடுவதை விட நான் எதற்காக பிடித்தேனோ அதை நோக்கி ஓடு. நான் உன்னை பிடித்து கொண்டதை நீ உணர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் பிடித்ததற்கு காரணம், புறஜாதிகள் மத்தியில் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிடித்து வைத்திருப்பது ஒரு பக்கம் பரலோகத்துக்காக. இதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்துக்காகத்தான் நாம் பிடிக்கப்பட்டோம். ஆனால் பிடிக்கப்பட்ட நமக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஒரு முக்கியமான வேலையை பிசாசு செய்து கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்குள்ளே சுயநலம். நான் நன்றாக இருந்தால் போதும். ஆரம்ப காலங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம் இருந்தது. ஐயோ, மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டுமே, எல்லாரும் இயேசுவிடத்தில் வர வேண்டுமே என்கிற ஒரு தரிசனத்தோடு தான் நிறைய மிஷனரி ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய சுவிசேஷர்கள் எழும்பினார்கள்.
ஆனால் எல்லாவற்றையும் பிசாசு மறைக்க பண்ணி, இப்போ எனக்கு இது வேண்டும், இதை நான் இயேசுட்ட பெற்றுக்கொள்வேன், நான் இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறதை அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையை திருப்பி விட்டான் பிசாசு. ஆனால் நம்ம எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்து கொள்வதற்கு தான் நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. துரதிர்ஷ்டவசமாக எல்லாருக்குள்ளும் என்ன போய்விட்டது? ஒரு ஆத்தும பாரம் போய்விட்டது. யார் எப்படி இருந்தான்னா, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படி, அதான் தற்பிரியர். நான் சுகமாக இருந்தால் போதும், யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, யார் நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன, யார் எப்படி கஷ்டப்பட்டால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேனா போதும். இப்பொழுது கூட மழையிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வரவில்லை, சபைக்குள்ளே தண்ணி வரவில்லை, நாம் பாதிக்கப்படவில்லை, கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? நாம் பரலோகத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் பாதாளத்துக்கு போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் தரிசனத்தை இழந்து விட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்குள் இருந்த அந்த தரிசனம் போய்விட்டது. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் தனித்தனியாக பேசுகிறார். உனக்குள் ஒரு ஆத்தும தாகம், ஆத்தும தரிசனம், ஆத்தும பாரம் வர வேண்டும். யாருக்கு வரும் என்றால், யார் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் வரும். சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் அந்த ஆத்தும பாரம் வராது. யார் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டார்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? யாரும் பார்க்காத ஒரு வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். இன்றைக்கி யாரும் பாஸ்டர் வந்துட்டாரு, டிவி பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டாரு, ஐயோ பாஸ்டர் பார்த்துட்டாரு, அப்படி பயந்து பயந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவியில் தொடரை பார்த்துக்கிட்டு, ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, யாரும் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. அப்பா பார்த்தாருன்னா அம்மாவும் சேர்ந்து பார்க்கலாம், அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா பிள்ளைகளும் சேர்ந்து பார்க்கலாம், குடும்பமாக பார்க்கலாம், கண்டிக்க ஆளே இல்லை. நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு வயசானவர், எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவர், அவர் உட்காந்து சினிமா பார்க்குறாரு. அவருடைய மக கல்யாணம் பண்ணவ அவள் உட்காந்து பார்க்குற, அவருடைய பேரனும் உட்காந்து பார்க்குற. இந்த குடும்பத்தை குறித்த நியாய தீர்ப்பு எப்படி வரும்? யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் செய்கிற தவறு அடுத்த சந்ததியும் கெடுத்து கொண்டிருக்கிறது. நாம் பிடித்து கொள்ள வேண்டியதை பிடிக்காமல் நாம் ஆசைப்படுவதை பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 10ஆம் வசனத்தில் பவுலுடைய ஆசையை பார்க்கிறோம். பவுலுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் எப்படியாவது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படியா உயிரோடு எழுந்திருப்பதுக்கு என்னென்னா, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போவது. இயேசு வருவார்னா உயிரோடு போயிடுவேன், செத்துட்டேன்னா செத்ததுக்கப்புறம் அவருடைய வருகையில் உயிரோடு எழும். இந்த ஒரு தரிசனம் பவுலுக்குள்ளே. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த தரிசனம் இருக்கிறது? நான் எப்படியாவது, எப்படியாவது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பாடுபட்டாவது. எப்பாடுபட்டாவது நான் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போனோம். அவர் சொல்கிறாரு, அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அறியணும். உங்களுக்கு மொபைலில் ஒரு காரியத்தை ஆப்ரேட் பண்ண தெரியாட்டா உடனே போய் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்க. ஆனால் இயேசுவை பற்றி இன்னும் நிறைய அறியலையே, யார்ட்டையாவது கேட்குறீங்களா? அந்த ஆசை உங்களுக்குள்ளே இருக்கா? நான் இயேசுவை இன்னும் அறியணுங்கிற ஆசை, நான் இயேசுவை இன்னும் அறியணுங்கிற தாகம் உங்களுக்குள்ளே இருக்கா? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்கிற பவுல் சொல்கிறார், நான் இன்னும் அறியணும், இன்னும் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறியணும், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை நான் அனுபவிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தை இதெல்லாம் அறியணும். அறிவது மட்டுமல்ல, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் ஆகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடியும். அந்த கடைசி வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தகுதியா? நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நீங்கள் தகுதியாக முடியாது. உங்களுடைய பணம் உங்களை தேவ பிள்ளைகளாய் மாற்றாது. உங்களுடைய செல்வம் உங்களை தேவ பிள்ளைகளாய் மாற்றாது. உங்களுடைய படிப்பு
உங்களை தேவ பிள்ளைகளாக மாற்றாது. உங்களுடைய எவ்வளோ பெரிய ஞானம், திறமை உங்களை தேவ பிள்ளைகளாய் மாற்றாது. காரணம், நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவிகளாக பிறந்தோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை தகுதிப்படுத்தினார். நம்மில் நாம் தகுதியுடையவர்கள் அல்ல. நாம் பாவிகள், துரோகிகள், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள். உடம்பு பூரா காயப்பட்டு அல்லது குஷ்டரோகம் இருந்து வெளியே ஒரு அழகான கோட் ஷூட் போட்டால் உள்ளே இருக்க தெரியாது. நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பதவியெல்லாம் அந்த வெளியே போடுற கோட்டு மாதிரி உள்ளுக்குள்ளே நாரி போய் கிடக்கு, உள்ளுக்குள்ளே அசிங்கம் பிடிச்சி கிடக்கு. இன்றைக்கி நான் இருக்க வாலிபர்களை பார்த்து கேட்குறேன், யாருமே பார்க்காத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத ஒரு பகுதி இருக்கே, அதில் பரிசுத்தமாய் வாழ்கிறீர்களா? எல்லாரும் பார்க்கும்போது நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது, அல்லது பரிசுத்தமாய் வாழ்வது போல காட்டிக்கொள்ளவாவது முடிகிறது. ஆனால் உங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தில் யாரும் பார்க்காத ஒரு நேரத்தில் நீங்கள் பரிசுத்தவான்களாக வாழ முடியுமா? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அங்கே தான் இருக்கு. அந்த வாழ்க்கை தான் என்னை குவாலிஃபை பண்ணும். இப்போ நான் தகுதியுடையவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னை தகுதி ஆக்கிவிட்டது. அந்த தகுதியை நான் இழந்து விடக்கூடாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு திருப்பி கொள்ளும். அப்படியே 2 பேப்பர் திருப்பினீங்கன்னா போதும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பவுல் சொல்கிறார், பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஆனால் ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த பந்தய பொருளை நான் இழந்து போவதற்கு எனக்கு வஞ்சனை செய்கிற ஒருவன் இருக்கிறான். பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. நான் தகுதியுள்ளவன் அல்ல, ஆனால் இயேசு தகுதிப்படுத்தி எனக்கு ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை நோக்கி நான் ஓட வேண்டும். கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விளையாடுற எல்லாரும் எதை பார்த்து தான் விளையாடுவாங்க? அந்த கப்பை பார்த்துட்டே இருப்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுற கேமராமேனும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அடிக்கடி அந்த வேர்ல்டு கப்பு, உலக கோப்பையை காமிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த விளையாடுற எல்லாருடைய தரிசனம் என்னவா இருக்கும்? அதில் சில சுயநலவாதிகள் இருப்பாங்க. டீம் ஜெயிக்குதோ இல்லையோ, நான் 50 ரன் எடுக்கணும், நான் சதம் அடிக்கணும். இப்படி விளையாடுறவன் டீமுக்கு நான் சாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லாமல் என் டீம் சாதிக்கணும். அந்த கோப்பையை மையமாய் வைத்து அவர்கள் எடுக்கிற சிக்ஸர், அவங்க எடுக்கிற பவுண்டரி எல்லாமே எதை நோக்கி? அந்த கோப்பையை பிடிக்க வேண்டும், அந்த கோப்பையை பிடிக்கணும். அவர்கள் செலக்ட் பண்ணும்போதே திறமசாலிகளை செலக்ட் பண்ணுவாங்க. நல்ல பவுலர், அது வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருந்திருப்பான். அத்தனை மேட்ச்சில் பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்க தவறெல்லாம் பார்த்து இவன் லாயக்கு இல்லை, இவன் எடுப்போம். செலக்ட் பண்ணும்போதே தகுதியை பார்த்து, அது பவுலராக இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், அல்லது ஃபீல்டராக இருக்கட்டும், விக்கெட் கீப்பராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுடைய திறமைகளை பார்த்து பார்த்து பல இடங்களில் விளையாட விட்டு, அந்த லோக்கலில் நடக்கிற மேட்ச், அந்த மேட்ச், இந்த மேட்ச்னு விளையாட விட்டு அதிலிருந்து தகுதி பார்த்து அழைப்பார்கள். இப்போ இவங்க தகுதியோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு தெருவில் கடந்த நம்மளை, அங்கங்கே கடந்த நம்மளை தகுதி பார்க்காம நம்மளை கூட்டு வந்துட்டார். இப்போ நமக்கும் ஒரு பந்தய பொருளை வைக்கிறார். உன்னை தகுதி பார்த்து அழைக்கலை, ஆனால் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். தகுதி இல்லாத உன்னை ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் அந்த கோப்பையை நோக்கி இருக்க வேண்டும், அந்த பந்தய பொருளை நோக்கி இருக்க வேண்டும். அந்த பந்தய பொருளை நோக்கி நீ போகும் பொழுது அதை நீ இழந்துவிட பண்ணுவதற்கு, உன்னை வஞ்சிப்பதற்கு நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய மொபைல் ஃபோனாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் போடுற சண்டையாக இருக்கலாம், அது டாஸ்மாக் கடையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், தவறான நண்பர்களாக இருக்கலாம், தவறான ஐக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் பந்தய பொருளை உங்கள் கண்களை விட்டு மறைப்பதற்கு உங்களை சைடில் இழுத்துக்கிட்டே இருக்கு. உலகத்தின் ஆசை, உலகத்தின் மாயை,
மாயமான தோற்றங்கள் இதெல்லாம் கவர்ச்சி இழுத்து கொண்டு இருக்கிறது. 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, எப்படியாவது நான் அதை அடையணும். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்வொர்த்தி அண்ட் டிஸ்குவாலிஃபைங். அன்வொர்த்தி என்பது தகுதியே இல்லை, டிஸ்குவாலிஃபைங் என்னது? தகுதியை இழந்து விடுதல். ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்வொர்த்தி பர்சன் தான், ஆனால் ஒர்த்தபிள் பர்சனை நான் மாற்றிட்டேன், ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆகிவிடாத. ஆமே, நீ அன்வொர்த்தி, ஒர்த்தபிள் பர்சனே கிடையாது, ஆனால் நான் உன்னை மாற்றிட்டேன். பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம், ஒரு பேப்பர் அப்படியே திருப்புங்க, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவர். ஆமே, அவர் நம்மை தகுதிப்படுத்தினார். நம்மில் நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல, அவர் நம்மை தகுதிப்படுத்தினார். ஆனால் அந்த தகுதியை இழந்து விடாதே, டிஸ்குவாலிஃபை ஆகிவிடாதே. வேலைக்கு எடுக்கிறவர்கள் திறமையை பார்த்து எடுக்கிறார்கள், இடையில லஞ்சம் வாங்கி கைமையுமா பிடிக்கப்பட்டா தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் அவங்க செலக்ட் பண்ணப்பட்டாங்க, தகுதியாக தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ தகுதியை இழந்து விட்டார்கள். தெய்வ பிள்ளைகளே, தகுதியற்ற நம்மை இயேசு தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை தகுதிப்படுத்தினது. ஆனால் இந்த தகுதியை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அதனால தான் பவுல் சொல்றார், எப்படியாவது. சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? எப்பாடுபட்டாவது. ஆமே, எப்பாடுபட்டாவது நான் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதற்கு எது தடையா இருந்தாலும் அதை நஷ்டம் என்று நான் என்ன துணிந்து விடுவேன். அடுத்த வசனத்தில் சொல்றேன், எனக்கு லாபமாய் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவருக்காக. அவருக்காக சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. யாருக்காக? இயேசுவுக்காக. கிறிஸ்தவத்தில் வந்துட்டோம், சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, சர்ச்சுக்காக அல்ல. பாஸ்டர் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, பாஸ்டருக்காக அல்ல, என்னை தகுதிப்படுத்தினாரே அவருக்காக. ஆமே, என்னை தகுதிப்படுத்தினாரே அவருக்காக. எதெல்லாம் எனக்கு லாபம்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ, எதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ, எதெல்லாம் என்னை குஷிப்படுத்துதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ அதை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஒரு பக்கம் ஆசை இருக்கணும், இன்னொரு பக்கம் தியாகம் இருக்கணும். வேண்டாம், இயேசுக்காக சில காரியங்கள், அது உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், சின்ன வயசுலேருந்து பழகி வந்த திக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். இயேசுவை அறிவதற்கு அந்த நண்பர்களுடைய வட்டாரம் தடையாக இருக்குன்னா அதை தள்ளிவிட கற்றுக்கொள்ள வேண்டாம், அதை தள்ளிவிட கற்றுக்கொள்ள வேண்டாம். அவருக்காக. அவருக்காக நான் யாருக்காக? என்னை தகுதிப்படுத்தினவருக்காக. என்மேல் அன்பு கூர்ந்து. வாசிங்க கலாத்தியர் 2:20 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அல்லேலூயா. என்னில் அன்பு கூர்ந்தார். எப்போ என் மேல அன்பு கூர்ந்தாரு? எல்லாரும் என்னை நேசிக்கும் போது அல்ல, எல்லாரும் என்னை வெறுக்கும் போது. எப்பொழுது என்னில் அன்பு கூர்ந்தார்? என்னிடத்தில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருந்த போதல்ல, ஒன்றும் இல்லாம போது, எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட போது, எல்லாம் ஒதுக்கிவிட்ட போது, எல்லாம் வெறுத்த போது, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று இந்த உலகம் வெறுத்த போது அவர் என்னை நேசித்தார். இப்போ அவற்றை விட்டுட்டு வந்ததை அவற்றை கேட்கக்கூடாது, அவருக்காக எல்லாவற்றையும் விட வேண்டும். சில பழக்கங்களாக இருக்கலாம், துணிந்து அதை வேண்டாம் என்று சொல்ல கர்த்தர் பலன் தருவாராக. அடுத்து சொல்றார், அடுத்து அவருடைய மைண்ட் செட்டப் பாருங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன்,
நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேங்கிற எண்ணமே வரக்கூடாது. நான் இன்னும் அறியணும், இன்னும் பழகணும், இன்னும் ஆண்டவர் அறியணும். ஸோ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். நீங்கள் பந்தய பொருளை அடைய வேண்டுமானால் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு போட்டியில் நான் 50 ரன் அடித்தேன், அடுத்த போட்டியில் எப்படி வேணாலும் வாழலான்னு விளையாடுவானா? இல்லை, அடுத்த போட்டியில் நான் சதம் அடிக்கணும்னு விளையாடுவான். நான் அந்த பிரசங்கம் முழுவதும் கிரிக்கெட்டை கொண்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு போட்டியில் நான் 70 ரன் எடுத்துட்டேன், பரவாயில்ல, இல்லை அடுத்து நான் எதுக்கு ட்ரை பண்ணுறான்? 100க்கு ட்ரை பண்ணுறான். நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், உண்மைதான். பைபிளை ஒரு தடவை படிச்சுட்டேன், எல்லாம் தெரியுமா? இல்லை, பைபிளில் இருக்க சம்பவம் தெரியும். ஆனால் ஆண்டவரை அதில் பார்க்கணும், சத்தியத்தை பார்க்கணும், அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். அப்போ பைபிளில் என்ன இருக்குது? அதிசயங்கள், பொக்கிஷங்கள், இதெல்லாம் இருக்குது. என் கண்ணை திறங்க ஆண்டவரேங்கிறான். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினாலே நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். டு கண்டினியூ. முடிவு அல்ல, இதோட முடிஞ்சது. நான் தொடர்றேன். ஜெபம் பண்ணிட்டேன்னா ஜெபத்தை தொடருங்கள். பைபிள் வாசிச்சிங்களா? பைபிள் வாசிக்கிறத தொடருங்க. ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியத்தை தொடருங்க. விட்டுறக்கூடாது, ரிட்டைர்மெண்ட் வந்துடக்கூடாது. நம்ம மனசில் அப்படி ஒரு எண்ணம் வரும், இவ்வளோ நாள் உழைச்சோம் போதும், இவ்வளோ நாள் படித்தோம் போதும், எத்தனை தடவை படிச்சிருக்கோம் பைபிளில், திரும்ப திரும்ப அதை தானே படிக்கிறோம். அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. தொடருவேன். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அடுத்து சொல்றார், அதை பிடித்து கொண்டேன் என்று செய்கிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பெண்ணானவைகளை மறந்து என் வாழ்க்கையில் நான் விரும்பாத பகுதிகள் உண்டு, என்னை வேதனைப்படுத்தின காரியங்கள் உண்டு, என்னை துக்கப்படுத்தின காரியங்கள் உண்டு, அதையே நினைத்து கொண்டு என் வாழ்க்கையை பரிதாபத்துக்குள்ளே வைத்து கொள்ளாதபடி பின்னானவைகளை மறக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, முன்னாடி இருக்கிறத பார்த்து ஓடணும்னா பின்னாடி இருக்கிறத மறக்க கற்றுக்கொள்ளணும். நான் கடந்து வந்த பாதைன்னு சொல்லி அந்த பழைய பாதையே நினச்சிக்கிட்டு சுய பரிதாபத்தில் வாழ்ந்துடக்கூடாது. கடந்து வந்த பாதையை பார்க்குறவன் முன்னாடி பார்க்க முடியாது. முன்னாடி பார்த்துட்டு அதை மறங்க. ஆரம்ப நாட்களில் 5 பைசா இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் 1.5 மணி நேரம் நின்றுருந்தோம். அந்த கதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் கேட்குறதுக்கு உங்களுக்கும் பரிதாபமாக தான் இருக்கும். அந்த கதையை சொல்ல கர்த்தர் அழைக்கலை. இன்னைக்கு என்னை எப்படி வச்சிருக்காரு, இனி எப்படி வைக்க போகிறார். முன்னானவைகளை நாடி. பவுலுக்கு என்ன பின்னான இருந்தது? அவருடைய சுய நீதி அவருக்கு பின்னாடி இருந்தது. என்னது? நான் நியாயப்பிரமாணத்தில் தேறினவன். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு சுய நீதி அவருக்கு பின்னாடி இருந்தது. ரெண்டாவது, அவர் சாதித்த சாதனைகள், மிஷினரி பயணங்களில் எவ்வளவு சாதித்திருக்க அவருக்கு பின்னாடி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் பட்ட பாடுகள், அதே பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்ப்பா. சில ஆட்கள் ஒரு தடவை ஆண்டவருக்காக பாடுபட்டாங்கன்னா வருஷம் முழுசும் அந்த பாட்டை சொல்லியே சபையாக சுற்றி சாட்சி சொல்லி அதை ஒரு ஊழியமாக நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு, அதையே சபையாக போய் சொல்லி சிரிக்க வச்சு குலுங்கி அப்படி இப்படி பண்ணி வந்துடுவாங்க. பின்னானவைகளை மறக்க கற்றுக்கொள்வோம், முன்னானவைகளை நாடி ஓடணும். அடுத்து 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. அந்த பந்தய பொருள், அந்த கோப்பை, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு விளையாட்டிலும், அதாவது கிரிக்கெட்டினுடைய ஒவ்வொரு விளையாட்டிலும் வெற்றி பெறுவார்கள் என்பது எதை பொறுத்து இருக்கிறது? எதிர் அணியோடு மோதி வெற்றி பெற வேண்டும். எதிரணியே இல்லாமல் ஒரே டீமில் இருக்கவங்க பால் போட வேண்டியது, இந்தாப்பா நான் நல்லா போடுறேன், நீ 6 அடி அப்படின்னு அடித்தா அதை ரசிக்கவும் ஆள் இருக்காது, ஏற்றுக்கொள்ளவும் ஆள் இருக்காது. அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பவுல் சொல்றார், ஏன் எப்படியாவது என்று சொல்லுகிறார் என்றால், என்னுடைய தரிசனத்தை கெடுப்பதற்கு ஒரு பிசாசு இருக்கிறார். லக்கை நோக்கி ஓட முடியாதபடி என்னுடைய பந்தய பொருளை நான் இழந்து விடுவதற்கு என்னை வஞ்சிக்கிற காரியங்கள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த வஞ்சிக்கிற காரியங்களுக்கு நான் விலகி வாழ வேண்டும். போராடுதல். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி ஈஸியாக கிடைக்காது. போராடணும். எத்தனை பேர் போராட விரும்புகிறீங்க? பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினாரா? எப்படியாவது அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பு வருது,
எவ்வளோ போராட்டம் வருது. ஆனால் நான் என்ன செஞ்சேன், விட்டுடலை, போராடுங்க தெய்வ பிள்ளைகளே. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோஸ் பட் இட்ஸ் அ பாத் ஆஃப் தான் அப்படிம்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் மஞ்சம் அல்ல, அது முட்கள் நிறைந்த பாதை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் துன்பம் வரும். ஏன் தெரியுமா? ஒரு எதிரி இருக்கான். ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷத்தை மறைச்சு இதான் உனக்கு பாடு கஷ்டம்னு சொல்லி ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு உன்னோடு போராட ஒரு எதிரி இருக்கிறான். இயேசு பாடுகளை கொடுக்கிற தெய்வம் அல்ல. இயேசுவிடத்தில் நீ வந்து விடாதபடி உனக்கு பாடுகளை கொடுக்கிறவன் பிசாசு, எதிரணி. இப்போ நல்லா கவனிங்க, ஒவ்வொரு டீமும் இப்போ உலக கோப்பைக்கு இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுது, பாகிஸ்தானும் நியூசிலாந்து ஆடுது. ஒவ்வொரு அணியோடும் மோதணும். ஒரு அணியோடு மோதினால் போதாது. அந்த உலக கோப்பையில் எத்தனை அணிகள் பங்கு பெறுதோ அத்தனை அணிகளோடும் ஒவ்வொரு அணியும் மோத வேண்டும். நான் சொல்கிறது சரிதானே தம்பி? தோற்று போயிட்டவனோட மோதணுங்கிற அவசியம் இல்லை. வெற்றி மேலே வெற்றி பெற்றுட்டு இருக்கானே, அதில் ஒன்று என்ன செய்யணும்? மோதிட்டே வரணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்புறம் எதோடு? அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. கண்ணுக்கு தெரியாத எதிரி நமக்கு இருக்கான். சிந்தையை தாக்குவான், இருதயத்தை தாக்குவான், இருதயத்தில் அவிசுவாசத்தை கொண்டு வருவான், சிந்தையில் சந்தேகத்தை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான். இயேசு ஒன்றை மறந்துட்டாருன்னு சொல்லுவான், இயேசு ஒன்றை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லுவான். இதையெல்லாம் போராடி ஒவ்வொரு டீமோட போராடி ஜெயிக்கணும். தாக்குதல் சிந்தையில் வரும், இருதயத்தில் வரும், எல்லா இடங்கள்லையும் வரும், கண்களில் தாக்குதல் வரும். எல்லாத்தையும் போராடி என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அந்த ஒவ்வொரு டீமும் ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. இப்போ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு கோப்பை அங்கே இருக்கும் இல்லையா? வேர்ல்டு கப்புக்குரிய கோப்பை அங்கே வச்சுருப்பான். ஆனால் இந்த டீமில் எவன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறானோ அவனுக்கு ஒரு சூப்பர் கார் அங்கே வச்சுருப்பான். அதையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அடைவதற்கு ஒரு கோப்பையை வைத்திருக்கிறேன், பந்தய பொருள். ஆனால் நீ ஒவ்வொரு முறை ஜெயிக்கும்போது உனக்கு ஒரு கிரெடிட் நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கேன். ஒவ்வொன்றிலையும் ஜெய். மேன் ஆஃப் த மேட்ச் என்னது? எல்லாரையும் விட சிறப்பாக ஆடினவன். ஆண்டவர் உங்களை அப்படி தான் அழைச்சிருக்காரு. ஆமே, டக் அவுட் ஆகிட்டு போகிறதுக்காக அழைக்கலை. வாலிபர்களே, உங்களை எதுக்கு அழைக்கலை? டக் அவுட் ஆகிறதுக்கு அழைக்கலை. ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் போல் நிற்கிறதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். போராடி வெற்றி பெறுங்கள். இப்போ நல்ல கவனிங்க, நான் மோதுகிற அணி என்னை விட பலவீனமான அணியாக இருந்தால் நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நம்ம எந்த அணியோட மோதுகிறோம்? பலவீனமான அணியோடையா நம்ம விட பலமான அணியோடையா? நம்மை விட பலமான அணி பிசாசுடைய அணி. ஆனால் நம்மை பலவானாய் மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு ஒரு வெஸ்ட் பெங்காலோட இந்தியா மோதுன்னா நம்ம ஆட்கள் ரொம்ப ஒரு சிரத்தை எடுத்துக்கிற மாட்டான். ஆஸ்திரேலியாவோட மோதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையும் அவன் அந்த மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? எதுக்குள்ளே? வலைக்குள்ளே என்ன செய்வான்? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். வலைக்குள்ளே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதை எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்? எங்கே? கிரவுண்டில் போய் அதை அப்ளை பண்ணுவான் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எதிராக இவ்வளோ பெரிய யுத்தம் இருக்குது. உனக்கு உன்னுடைய தரிசனத்தை கெடுப்பதற்கும் நீ அடைய வேண்டிய அந்த லக்கை நீ அடைய விடாமல் உன்னை தடுப்பதற்கும் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இயேசு இருக்கார், ஒரு தெய்வம் இருக்காருன்னு அந்த கண்ணோட்டத்தில் உன்னை பார்க்க வைத்து லக்கை நோக்கி நீ தொடராதபடி உன்னை கெடுப்பதற்கு பிசாசு ஒருவன் இருக்கிறான். இவனோட நீ போராடி ஜெயிக்கணும்னா உனக்கு என்ன தேவை தெரியுமா? ப்ராக்டிஸ் தேவை. ஆமே, அந்த ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ப்ராக்டிஸ் என்னென்னா, முதலாவது நல்லா கவனிங்க, தேவ பிரசன்னத்தை முதல்ல உணரணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நல்லா கவனிங்க, இந்த தேவ பிரசன்னத்தை உணர்தல் என்று சொன்னேன். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆராதனைக்கு போனேன், நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஆனால் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. இங்கே வரும்போது மற்றவர்கள் என்ஜாய் பண்ணும்போது நானும் அதை உணர்கிறேன்.
இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும்போது ரொம்ப பேர் போராடி தேவ பிரசன்னத்தை உணருவாங்க. ஜெபிக்க போன உடனே ஒன்றுமே தெரியாது, போர் அடிக்கும், ஜெபம் போர் அடிக்கும், தூக்கமாக வரும், சிந்தையெல்லாம் கலைஞ்சு போகும். நம்மளும் ஜெபிக்கணும்னு பார்ப்போம், எண்ணங்கள்லாம் அலமோதும், எந்திரிச்சு வந்துடுவோம். அங்கே யாரை சந்திச்சிருக்க மாட்டோம்? தேவனை சந்திச்சிருக்க மாட்டோம். சில நேரத்தில் ரொம்ப போராடி அப்படியே கொஞ்சம் தேவ பிரசன்னத்தை உணருவாங்க, அதில் திருப்தியாகி வந்துடுவாங்க. தேவ பிரசன்னத்தை உணர்தல் என்பது ஆரம்ப கால அனுபவம். ரெண்டாவது, தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணணும். இல்லையா சொல்லுவோமா? ஹலோ, கடைக்கு போகிறோம், நீங்கள் ஒரு பப்பாளி பழம் இல்லை, பலாப்பழம் வாங்குறீங்க. பலாப்பழம் முழுசாக வாங்குறீங்க. அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறான்? சார் நல்லா இருக்கு சார், எப்படி நம்புறது? இந்த அறுத்து தரேன்னு அதிலே ஒரு ஓட்டை போட்டு அந்த பழத்தை அறுத்து தருவான். நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த வாயில் அப்படி தேன் ஊடுற மாதிரி. உண்மையிலே அவன் சொன்னது சரிதான். எப்படி இருக்குது அது? அந்த சுவையை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அந்த பழத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சு சகோதரிகளோ வீட்டில் யார் அறுப்பீங்களோ தெரியாது, கைக்கு நல்ல எண்ணெய் போட்டு, கத்தியில் எண்ணெய் போட்டு, அது ஒட்டாத அளவுக்கு அதை அறுத்து அப்படி எடுத்து வச்சு வீட்டில் கால் மேலே கால் போட்டு அப்படி ஒன்றொன்னா சாப்பிட்றீங்களே, இதான் அனுபவித்தல். இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தெரியலை. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தெரியல. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனால் இன்றைக்கி ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணுறாங்க, அதை அப்படியே வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறதில்ல. வீட்டில் போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் போய் இப்போ எப்படி தேவ பிரசனம் வருது, நல்லா எல்லாரும் ஒருமனப்படுங்க, நல்லா கவனிங்க. இங்கே இருந்து உங்களை ஆராதனை நடத்துகிறவங்க கையை நல்லா தட்டுங்கன்னு சொல்கிறாங்க, கையை உயர்த்துங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களை சுற்றிலும் இருக்கிற எண்ணங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்து, உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்து, எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்படி தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களே, இது அப்படியே போய் வீட்டில் போய் உட்காந்து என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. பிரசன்னத்தை என்ன செய்வீங்க? என்ஜாய் பண்ணுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பலாப்பழத்தை சாப்பிட்டீங்க இல்லையா? பலாப்பழத்தை சாப்பிட்டீங்க, கை கழுவிட்டீங்க. யாருக்காவது உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை வரும்போது என்ன செய்கிறீங்க? எடுத்துகிட்டு போகிறீங்க. போகிற வழியிலலாம் என்ன வாடை அடிக்கும்? ஹலோ, மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தால் என்ன நாத்தம் எடுக்கும்? அதை மட்டும் நாத்தம்னு சொல்கிறோம். சரி, மீன் மார்க்கெட்டு போனால் என்ன வாசனை? மீன் வாசனை இல்லையா? நம்ம மீனை மேலே தடவிட்டு வர்றோமா, அது நமக்குள்ளே வந்துடுதா? மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தா நமக்குள்ளே எங்கே போனாலும் என்ன வாடை வருது? மீன் வாடை. பலாப்பழத்தை அப்படி எடுத்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு போக வேணாம், சும்மா போனால் கூட உங்கள் மேலே என்ன வாடை வரும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவ பிரசனத்தை ஃபீல் பண்ணுற, ரைட்? இதெல்லாம் சிலருக்கு இந்த அனுபவம் என்னது, இப்பொழுதாவது நல்லா ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, அதோட சரி, என்ஜாய் பண்ணலை. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பிரசனத்தை நான் என்ஜாய் பண்ணணும் ஆண்டவரே. மூணாவது, இந்த போகிற இடத்துக்கெல்லாம் எதை சுமந்துட்டு போகணும்? கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் எங்கே போனாலும் எதை சுமந்துட்டு போகணும்? தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்துட்டு போகணும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்துட்டு போகணும். இந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்ன தெரியுமா? பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப் கார் கொடுத்துருப்பாங்க இல்லையா? புல்லட் ப்ரூஃப் கார். சிலருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க. எதிரி எவ்வளவு சுட்டாலும் அவங்களை என்ன செய்யாது? தாக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் வந்து நல்லா என்னை பாடி துதித்து நீ ஆராதிக்கும் போது இந்த பிரசன்னை வந்து உன்னை புல்லட் ப்ரூஃப் மாதிரி உன்னை மாற்றிடும். வெளியே போகும்போது எந்த அசுத்தம், உலகத்தின் ஆசாபாசம் ஏது வந்தாலும் உன்னை தொட முடியாது. ஏனென்றால் என்னுடைய பிரசன்னை உனக்கு புல்லட் ப்ரூஃப் போல இருக்கும். இதுக்குத்தான் ஆண்டவரை அனுபவிக்கணும். இதுக்குத்தான் அந்த அனுபவம் தேவை. இப்போ நீங்கள் வெளியே போகும்போது எதை சுமந்துட்டு போகிறீங்க? தேவ பிரசன்னம். இப்போ தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமக்க ஆரம்பிக்கும் போது பைபிள் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற பயங்கிற பர்வதம், கவலைங்கிற பர்வதம், வியாதிங்கிற பர்வதம், தேவைங்கிற பர்வதம், நீங்கள் தேவ பிரசன்னத்தில் நிறைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போகும். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். முதல்ல 3 காரியம் சொன்னேன். என்னாவது? முதல்ல நான் அவரை அறிய வேண்டும். ஆமென். அவருக்காக இழக்க தயாராக வேண்டும், ஆசையாய் தொடர வேண்டும். இதற்கு எனக்கு நிறைய தடை வரும். இந்த தடையை மாத்திரக்கு நான் என்ன செய்யணும்? போராட வேண்டியிருக்கும் எப்படியாவதுன்னு. அப்போ போராடுவதற்கு எனக்கு என்ன தேவை? போராடுவதற்கு எனக்கு என்ன தேவை? பலன் தேவை. இந்த பலத்தை தர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்க. இந்த பலத்தை தரவர் யாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது எதுக்கு பலன் அடைகிறேன்? என்னுடைய பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னை வஞ்சிக்க வருகிற பிசாசுடைய தந்திரங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். அப்போ என்னை எதிரி தாக்க முடியாதபடி என்னை காப்பது எது? புல்லட் ப்ரூஃப் எது? தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் தேவ அன்பை உணர்கிறேன் ஒரு பக்கம், தேவ பிரசன்னத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பக்கம், தேவ பிரசன்னத்தில் பாதுகாக்கப்படுகிறேன் இன்னொரு பக்கம். ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த தேவ பிரசன்னம் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த தேவ பிரசன்னத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். இப்போ பிசாசுடைய மிக முக்கியமான ஒரு தந்திரத்தை சொல்கிறேன். உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை அவன் திருட மாட்டான், வேணா உங்கள் பாக்கெட்டில் கொண்டு வந்து வைப்பான். உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தை பறிக்க வரமாட்டான், வேணும்னா சொத்து தர்றேம்மா. உங்கள்கிட்ட இருக்க தேவ பிரசன்னத்தை எடுக்கிறது தான் அவனுடைய வேலை. இப்போ கணவன் மனைவி, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். கணவன் மனைவி நல்லா தான் இருக்கீங்க, திடீர்னு சண்டை போடுறீங்க. எது போயிடும்? என் கணவனை விட்டு தேவ பிரசன்னத்தை பிரிக்கிற ஒரு பிசாசுடைய தூதனாக நான் இருக்கக்கூடாதுன்னு மனைவி நினைக்கணும். என் மனைவி அனுபவிக்கிற தேவ பிரசன்னத்தை விட்டு நான் அவளை வெளியே கொண்டு வந்துடக்கூடாது, நான் பிசாசுடைய தூதனாக மாறிடக்கூடாதுன்னு கணவன் நினைக்கணும். பிள்ளைகள் ஏற்கனவே பெற்றோர் சொல்லுவாங்க, பேய் மாதிரி இருக்கு பாருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சில பிள்ளைகள் கீழ்ப்படியாதனால. அப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அடம் பிடிச்சு அவங்களுடைய தேவ பிரசன்னத்தை விட்டு அவங்க கோவப்படுறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அதனால தான் சொல்லு, ஒருவரை ஒருவர் தாங்கி. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் புருஷனை கோபப்படுத்தாத. உன்கிட்ட இருக்க பிரசனமும் போயிடும், உன் புருஷன்ட்ட இருக்க பிரசனமும் போயிடும். சரி, நல்லா கவனிங்க. இந்த பிரசன்னத்தை நம்மை விட்டு வெளியேற்றுவது எது? அதுக்கு 3 காரணம் இருக்குது. நம்முடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை விளக்குவது, தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை விளக்கக்கூடிய 3 காரியங்கள். முதலாவது பொறாமை. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யாருடைய முன்னேற்றத்தையாவது பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க தேவ பிரசன்னம் போயிடும். யாரையாவது பார்த்து இவங்கெல்லாம் அப்படி வந்துட்டாங்க, என் கூட தான் சர்ச்சுக்கு வந்தாங்க, நீங்கள் நல்லா இருக்காங்க, என் கூட தான் படித்தான், எப்படி முன்னேறிட்டான்னு அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க தேவ பிரசன்னம் போயிடும். 2வது, யாரையாவது குறை சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரசன்னம், அது ரொம்ப ஈஸி. நமக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? குறை சொல்லாத. அப்போ குறை சொல்லும் போது நமக்குள்ளே இருக்க என்ன போயிடும்? பிரசனம் போயிடும். குற்றப்படுத்துதல், அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுதல், அது செஞ்சோம்னா நமக்குள்ளே இருக்க என்ன இது போயிடும். அப்புறம் சண்டை போடுறது, இதெல்லாம் அதுக்குள்ளே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். நான் என்னுடைய கோபத்துக்கு இடம் கொடுக்கும்போது இப்படி சொல்லலாம்: குறை சொல்லுதல், கோபப்படுதல், பொறாமை கொள்ளுதல். கோபப்பட்ட உடனே உங்களுக்கு தேவ பிரசனம் நிறையா கிடைக்குமா? அனுபவிச்சு சொல்லுங்க. கோபப்பட்டால் என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண முடியல. ஏன் ஜெபம் பண்ண முடியல? கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாரா? நீங்கள் தேவ பிரசனத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. கர்த்தர் விட்டுட்டு போல, அவர் அங்கே தான் இருக்கார். உங்களால் உணர முடியலை. அதனால தான் சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேவ பிரசன்னத்தை கேரி பண்ணிட்டு போகணுன்ட்டு. இப்போ வேலை ஸ்தலத்துக்கு போகிறீங்க, காலையில் நல்லா ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதித்து துதிக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, அங்கே என்னதான் பிசாசு தாக்குதல் நடத்தினாலும் உங்களை தொட முடியாது. காலேஜுக்கு போகிறீங்க, அங்கே என்ன நடந்தாலும் அது உங்களை தொடாது. வேலைக்கு போகிறீங்க, மேலதிகாரி அப்படி இப்படி என்னென்னமோ பிரச்சனைகள் நடக்குது, உள்ளே போகாது. சில நேரத்தில் சிஸ்டர் என்கிட்ட கேட்பாங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லையா, இல்லை பயம் இல்லையா அப்படிம்பாங்க. ஏன்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவங்கெல்லாம் ரொம்ப பதறிடுவாங்க. சில சொல்லுவாங்க, இந்த கல்லூலி மங்கான்னு சொல்லுவாங்கள்ல, நான் அப்படி தான் இருப்பேன். ஒன்றுமே நடக்காத கல்லூலி மங்கா மாதிரி இது அப்படியே அமைதியாக இருப்பேன். என்னப்போ உங்களுக்கு
நான் சொல்லுவேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் இருதயத்துக்குள்ளே போக விடவே மாட்டேன். இருதயத்துக்குள்ளே போக விடவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. சமீபத்தில் நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தோம். அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன இவ்வளவு இளமையாக இருக்கீங்க, இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னு. அதனாலேயே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வயசான மாதிரி தோற்றம் அளிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சரியா? அதனால் வேண்டாம், நம்ம ஒரிஜினலாகவே இருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒரு காரியத்தை அவங்ககிட்ட சொன்னதை சொல்கிறேன். என்ன நடந்தாலும் ஒரு நாளும் கவலையை என் இருதயத்துக்குள்ளே விடவே மாட்டேன். அப்படி விடாமல் எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? ஒரு காரியம், எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் நான் போராடுறதுனால ஒன்றும் ஜெயிக்கவே, அவற்றை விட்டுட்டு நான் அமைதியாக இருக்க போகிறேன், தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பிரச்சனை தலைக்கு மேலே போனாலும் என்னால் பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்து சாப்பிட முடியும். ஏன்னா நான் எதை காத்துக்கொள்ள விரும்புகிறேன்? தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் என்னோடு இருக்கிற அந்த உணர்வை விட்டு நான் வெளியே பிரிய விரும்பவில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வந்தால் தான் ஒரு நாள் அந்த பந்தய பொருளை அடைய முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரிக்கெட் விளையாட்டுக்கு மறுபடியும் வருவோம். இந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணியிருப்பான்? கையில் க்ளவுஸ் போட்டிருப்பான், தலைக்கு ஹெல்மெட் போட்டிருப்பான், காலுக்கு மட்டை வச்சு கட்டியிருப்பான். ஏன்? அவன் போடுற பந்து இவனை தாக்கிடக்கூடாது. கையில் எதுக்கு வச்சுருக்கான்? அந்த பந்தை அடித்து விரட்டுறக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள். ஆண்டவர் தனியாக தன்னந்தனியாக விட்டுட்டு நீ எப்படியாவது ஜெயிச்சு வந்துருன்னு சொல்லலை. உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, 3 காரியம். பிரசன்னத்தை உணரு, பிரசன்னத்தில் நிறைந்து என்ஜாய் பண்ணு, பிரசன்னத்தை கேரி பண்ணிட்டு போ. இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. எதுக்கு நான் இந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும்? எந்த நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு வந்தார்னா நான் போய் சேரணும். சிலருக்கு ஜெப நேரத்தில் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். ஏன்னா அப்போ தான் தேவனோடு இருப்பாங்க. மற்ற நேரத்தில் ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தமே, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு உடனே பழைய சுபாவம். ஜெப நேரத்தில் மட்டும்தான் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஜெபத்தை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா மறுபடியும் ஒரிஜினாலிட்டி வந்துடும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒரிஜினாலிட்டி அங்கேயே சிலுவையில் அடிச்சுட்டு வெளியே வர முதல்ல ஏஞ்சல் மாதிரி வா. இப்போ ஜெப நேரத்தில் பரிசுத்தவானாக இருக்கிறது முக்கியமா, ஜெபத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது முக்கியமா? ஜெபத்தில் அங்கே போய், ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்துகிறேன், ஆண்டவரே அப்பா நான் ஒரு தூசி ஒரு குப்பை அப்படின்ட்டு போவேன். வெளியே போகிறவன் ஏ குப்பை அப்படின்னா சுருன்னு ஏறும். நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஒரு குப்பைன்ட்டு. அதை செக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வாயை கலருவார் ஆண்டவர். நீ குப்பைன்னு திட்டுறாம்பாரு, ஏ குப்பை அப்படிம்பா, உடனே சுரு நான் யார் தெரியுமோ அப்படின்ட்டு வரும். ஆண்டவர் சொல்வார், இப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து குப்பைன்னு சொன்ன செக் பண்ணுவார். புரியுதா? அப்போ ஜெப நேரத்தில் நான் ஜாம்பவானாக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஜெப நேரத்தில் நான் ஒரு புழு மாதிரி என்னை தாழ்த்தணும், ஆனால் வெளியே வரும்போது சிங்கம் மாதிரி வரணும். அல்லேலூயா. உள்ளே போய் ஜெப நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஓ பிசாசை மிதிப்பேன், சத்துரு என் காலின் கீழே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றுக்கு உதவாதவப்பா, நான் ஒரு புழுப்பா, நான் ஒரு மண்ணுப்பா, சொல்லு, தப்பே கிடையாது. ஆனால் வெளியே வரும்போது பிசாசு பார்க்கும்போது நான் யார் தெரியுமா? யூதராஜ சிங்கத்தினுடைய குட்டி. அந்த எண்ணம் வரும். நம்ம எப்படி தெரியுமா? உள்ளே போய் வீராவேசம் பேசும், ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை, எனக்கு இனிமேல் கவலை இல்லை ஆண்டவரே, இனிமேல் பயம் இல்லை ஆண்டவரே, அங்கே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வீர வசனம் பேசிட்டு வெளியே வந்து ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தோமே ஓன்னு விழுந்து வரோம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, மாத்து. ஆமே, மாத்து. இப்படி மாற்ற கற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய முடியும். என்ன நடந்தாலும் சரி. சரி, இப்போ நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள், இப்போ ஒரு கோப்பையை தர்றாங்கல்ல கிரிக்கெட்டில். இப்போ ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு, இந்தியானே வச்சுக்கிறோமே. இந்த இந்தியா பல காரியங்களை ஜெயிச்சு கடைசியில் எதை ஜெயிச்சிருச்சு? கோப்பையை ஜெயிச்சிருச்சு. இந்த கோப்பை ஒருத்தனுக்கு சொந்தமா, டீமுக்கே சொந்தமா? எவ்வளோ நாளைக்கு சொந்தம்? அடுத்த மேட்ச் வர வரைக்கும் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்க நான் உனக்கு என்ன தெரியுமா? ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், இல்லையா? இப்படி பல கிரீடங்கள் என்ன செய்ய ஆண்டவர். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது நிறையா போனால் எனக்கு நிறையா கிரீடம் கிடைக்க போகணும். ஒரு தலையில் ஒரு கிரீடம் தான் வைக்க முடியும். கிரீடம் என்பது லிட்ரலாக கிரீடம் அல்ல, கர்த்தர் கொடுக்கக்கூடிய மேன்மை.
அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி இதை தான் சொல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய. ஆனால் ஒன்று, ஒரு கோப்பை அங்கே இருக்குது, ஒரு டீமுக்கே இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்துவேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசனத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார். கிரிக்கெட்டில் ஒரு கோப்பையை ஒரு டீம் கைப்பற்றுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக படுற பாடு வீணல்ல, நீ ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயிக்க ஒவ்வொரு கிரீடத்தை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் உனக்குள்ளதை நான் வைத்திருக்கிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி வாசித்து நாம் முடிப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கென்று ஒரு கிரீடம், உனக்கென்று ஒரு மேன்மை, உனக்கொண்டு ஒரு பந்தய பொருள். இதை அடுத்தவன் என்ன செய்யக்கூடாது? தட்டிட்டு அடுத்த டீம் தட்டிடக்கூடாதுப்பா. உனக்குன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன், அதை நீ இழந்து போகாத, அதை பற்றி கொண்டிரு. சரி, இப்போ கேட்குறேன், நமக்குரிய பந்தய பொருள் என்ன? நமக்குரிய பந்தய பொருள் எது சொல்லுங்க? 2 கொரிந்தியர் விளையாட பெற்றதான பந்தய பொருள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஈவு எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ சொல்லுங்க, என்னுடைய பந்தய பொருள் எது? யாரு? பரலோகம் என்கிற ஒரு இடத்தை நோக்கி நான் ஓடவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் நேசரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி ஓடுறேன்னு அர்த்தம், அங்கே தங்கம் இருக்குது, வயலம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, அதை நோக்கி ஓடுறேன். அது அல்ல. என்னுடைய டார்கெட் என் இயேசு. காணாமல் நேசிக்கும் இயேசுவை கண்களால் கண்டிடும் நாள் நெருங்குதே, இல்லையா? இப்போ எனக்குரிய பந்தய பொருள் என்ன? என் இயேசு. லக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு ஒரு லக்கு இருக்கு, இயேசுட்டு போய் என் ஓட்டம் முடியணும். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். தரிசனம் அவர் பாதத்தில் போய் அடைவது. அவர் பாதத்துக்கு போயாச்சுன்னா அந்த தேசம் எனக்கு சொந்தம். பரலோகங்கிற இடம் என்னுடைய தரிசனம் அல்ல, அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னுடைய தரிசனம். பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் என் தரிசனமாக இருக்கும் பொழுது அந்த தேவனை நேசித்து வாழ்வேன். அந்த தேவன் என்னை நேசிப்பதற்கு ஏற்றபடி வாழ்வேன். அவர் என்னை சந்தோஷப்படி வாழ்வேன், நான் அவரை சந்தோஷப்படுத்தி வாழ்வேன். இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. எனவே தான் சொல்றார், லக்கை நோக்கி ஓடுகிறேன். இதுக்கெல்லாம் என்னை பாதுகாத்து என்னை கொண்டு போய் சேர்க்கிறது எது? தேவனுடைய பிரசன்னம். மறுபடியும் எல்லாத்தையும் நீங்கள் மறந்தாலும் மறக்கக்கூடாத ஒன்று, டெய்லி தேவ பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், டெய்லி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், டெய்லி தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகணும். இந்த தேவ பிரசன்னத்தில் என்ன இருக்குன்னா, பேரின்பம் இருக்கிறது. இந்த பேரின்பம் உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சிற்றின்பம் உங்கள் பக்கத்தில் வரவே முடியாது. இப்போ அப்படியே பக்கத்தில் உங்களுடைய கைகளை கோர்த்துக்குங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களுடைய கைகளை ரெண்டு பேரா அப்படியே திரும்பிங்க பார்க்கலாம். திரும்பி உட்காருங்க. அப்படி திரும்பி உட்காந்து கொஞ்சம் சேர் சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல, சேரை திருப்பி போடுங்க. நான் சொல்கிற கைப்பிடிச்சிங்க, ஒருத்தர் கைப்பிடிச்சிங்க. நான் சொல்கிற காரியத்தை மனசில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரசங்கத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கென்று ஆண்டவர் ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை இழந்து போவதற்கு நிறைய ஏதுக்கள் இருக்கிறது. அந்த பந்தய பொருளை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பிரசன்னத்தை கொடுத்துருக்கார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பல தோல்விகளுக்கு காரணம் இந்த பிரசன்னத்தை நம்மோடு கூட சுமந்து கொண்டு போகாது தான். எனவே இன்றைக்கி எதுக்காக ஜெபிக்க போகிறோம்? கலங்களை பிடித்து இப்போ நான் சொல்கிற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும்
நான் உங்கள் பிரசனத்தை உணரணும். ஜெபம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன எதிர்ப்பு இருந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, நான் டெய்லி உங்கள் பிரசனத்தை உணரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை கர்த்தர் பார்க்குறார். பரலோகம் பார்க்குது. பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஆசையை கர்த்தர் பார்க்குறார். தனியாக யாரும் உட்காராதீங்க, 2 பேர் உட்காருங்க. ஓ ஹல்லேலூயா. பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, டெய்லி நான் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை ருசிக்காமல் நான் இருக்கக்கூடாது. உங்களுடைய பிரசனத்தை உணரணும். உங்கள் பிரசனத்துக்குள்ளே வாழணும் ஆண்டவர். அடுத்த ஜெப குறிப்பு, இந்த பிரசனத்தை நான் என்ஜாய் பண்ண, உலகத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது. உலகத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது. தேவ பிரசனத்தை நான் என்ஜாய் பண்ணணும். ஓ, அதை நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கு போனாலும் இந்த பிரசனத்தை சுமந்துட்டு போகணும். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் வேலைக்கு போனாலும் இந்த பிரசனத்தை சுமந்துட்டு போகணும். நான் மார்க்கெட்டுக்கு போனாலும் இந்த பிரசனத்தை சுமந்துட்டு போகணும். என்னை யாராவது கோவப்படுத்தினாலும் இந்த பிரசனை என்னை பாதுகாக்கும். யார் என்னை ஏளனமாக பேசினாலும் இந்த பிரசனை என்னை பாதுகாக்கும். இந்த பிரசனை எனக்கு புல்லட் ப்ரூஃபாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் போல இருக்கிற இந்த பிரசனத்துக்குள்ளே நான் வாழ்ந்துட்டா போதும். ஓ ராபா காமா ரா சந்தா ராபா. ஆண்டவரே, ஏதோ காலையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேங்கிறதுல இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது இந்த தேவ பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா. இந்த பிரசன்னம் எனக்குள் நிறைவாய் தங்கட்டும். எங்கே போனாலும் இந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும். இந்த பிரசன்னத்தை நான் இழந்து போகக்கூடாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ ராபா காபா தரபா ந சந்தரதாரா ஏமிதாபரபா திரபா லக்கரதரபா ஏ மரஹஷதரபா. எங்கே போனாலும் தேவ பிரசனத்தோடு உங்கள் பிள்ளைங்க போகணுமாப்பா. ஏரபலபரபா திரபலபரபா ஷத்தரபதரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிரசனத்துக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும், உருகி போகும். பந்தய பொருளை இழந்து வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பந்தய பொருளாகிய இயேசுவை நான் இழந்து விடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. நம் உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை அடைவதற்கு அதிகாலையில் அவரை தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். சத்துரு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களை முறித்து போடுவதற்குரிய பலத்தை, சர்வாயுத வர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார்.
ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குரியதை பற்றி கொண்டிரு. உனக்குரிய அந்த கிரீடத்தை நோக்கி ஓடு. அதை இயேசு கையில் வைத்திருக்கிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அவர் இல்லாமல் ஒரு பலன் நமக்கு தேவையில்லை. அவர்தான் தேவை. அவரோடு கூட அவர் அளிக்கிற பலனும் நமக்கு தேவை. நல்ல பிதாவே, இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கலப்பா, எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. இந்த தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் இருதயத்தில் பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆலோசனையின்படி வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்தடைய உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபைத்தார். நாங்கள் எதை இழந்தாலும் இந்த தேவ பிரசனத்தை மட்டும் ஒரு நாள் இழந்து போடக்கூடாது. அதுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ண தயாராக இருக்கிறோம். அதற்காக எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட தயாராக இருக்கிறோம். இந்த வைராக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள, இந்த மன தெளிவு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.